கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் கோபக்காரன். யாராவது தவறு செய்தால் உடனே சண்டை போடுவான். ஒரு நாள் தேவாலயத்தில் போதகர் இந்த வசனத்தை வாசித்தார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை அருணின் இதயத்தை தொட்டது. கிறிஸ்து எனக்காக தம்மையை பலியாக கொடுத்தார்லவா, நான் மற்றவர்களுக்காக என்ன செய்கிறேன் என்று அவன் யோசித்தான். அடுத்த நாள் அவனை அவமதித்த நண்பனை அவன் மன்னித்தான். பக்கத்து வீட்டில் இருந்த வயதான அம்மாவுக்கு தினமும் தண்ணீர் எடுத்து கொடுத்தான். சிறிய உதவிகளையும் அன்போடு செய்தான். கிராமத்தார் சொன்னார்கள், அருண் மாறிவிட்டானே, அவனிடம் ஒரு இனிய வாசனை வருவது போல அந்த அன்பும் அப்படியே வீசுகிறது. அப்போது அருண் உணர்ந்தான், கிறிஸ்துவின் அன்பு நம்முள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக மாறுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்தது போல் நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும்.